எல்லாருக்கும் பொதுவான கடவுளுக்கும் மார் சுரந்த அன்னைக்கும் தோல் சுமந்த எந்தைக்கும் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். வணக்கம் சொன்னால் திரும்ப சொல்லலாம். அனைவருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய சக ஏற்பாட்டுக் குழு தலைவர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சார்பாகவும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, தமிழில் பண்பாட்டு சொற்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். அந்த பண்பாட்டு சொற்களை நம்ம பரிமாறி கொள்கின்ற ஒரு தருணமாக தான் பார்க்குறேன். அது என்ன பண்பாட்டு சொற்கள் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வாழ்த்துக்கள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன், நீங்கள் திரும்ப வணக்கம் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் நம்ம எப்போவுமே பரிமாறி கொள்கிறோம், வீட்டுக்கு வந்தால் விருந்தோம்பல் இருக்கிற மாதிரி. அது மாதிரி இந்த பண்பாட்டு சொற்கள் எதெல்லாம் சொல்லலாம்னா, வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி, மன்னிப்பு, பாராட்டு, இது எல்லாமே நான் ஒரு பண்பாட்டு சொற்களாக தான் பார்க்குறேன். அந்த பண்பாட்டு சொற்களை நான் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு இடமாக தான் அதை கருதுகிறேன். அது ஏங்கிறத ஒரு சின்ன கவிதை மூலமாக சொல்லிடுறேன். வணக்கம் என்ன கிளிப்பிள்ளை மொழியா, அனிச்சையாய் அதே சொல் வாங்கியவரிடம் இருந்தும் சுணக்கமின்றி வருகிறது. வரும் தானே. வாழ்த்துக்கள் என்ன மார்கழி மாத குளிரா, வாங்குபவரின் மனத்தை இப்படி குளிர்விக்கின்றது. நன்றி என்ன கம்பியில்லா மின்சாரமா, சொல்பவர் முடிப்பதற்குள் கேட்பவரின் முகத்தில் புன்னகையை ஒளிரச் செய்கிறது. மன்னிப்பென்ன மழையின் மறு உருவமா, பொழுந்து விட்டெறியும் கோபத்தையும் தோய்ந்து போன வருத்தத்தையும் நொடி பொழுதில் அணைத்து விடுகிறது. பாராட்டென்ன, இப்ப நம்ம வந்திருக்கோம் இல்லையா, பாராட்டென்ன பற்றி கொள்ளும் நெருப்பா, பெறுபவரின் உடலங்கம் பரவசம் தொற்றிக்கொள்கிறது. எல்லா சொற்களையும் போல எழுத்துக்களின் கோர்வையாக இருந்தால் பயன்பாட்டு சொல்லில் பட்டியலிடலாம். இச்சொற்களில் பொருளை தாண்டியும் ஏதோ ஒன்று இருப்பதால் தான் பண்பாட்டு சொல்லில் என்றும் இடம்பெற்றிருக்கின்றன. அதை பரிமாறுற ஒரு தருணமாக தான் நான் அதை பார்க்குறேன். நன்றி. இந்த திருக்குறள் விழா 2021, 22, 23 3 ஆண்டுகளாக அந்த பொறுப்பேற்று நடத்தும் ஏற்பாட்டு குழு தலைவர் பணியை எனக்கு வழங்கிய தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தின் தலைவர் திரு மு ஹரிகிருஷ்ண முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அந்த தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தின் செயலவை உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி களம் கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு 5-6 ஆண்டுகள் அங்கே பயணிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு, நானும் தொண்டுலியராக தான் உள்ளே வந்தேன். சொல்லாங்க இல்லையா, நம்ம தொண்டுலியராக உள்ளே வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததுக்கு உண்மையில அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம இந்த இதை நம்ம வெளியில் நம்ம என்ன நம்மளோட திறமை என்ன, நம்மளோட சுய பரிசோதனை எதுவுமே நம்ம செஞ்சுக்கிட முடியாது. அப்படி அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்திற்கும் அதன் தலைவர் ஐயா திரு மு ஹரிகிருஷ்ண முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அம்மா என்றால் அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரும் சொல்ல நம்மளுக்கு தெரியும். உண்மையிலே எனக்கு எவ்வளவோ அவங்க முன்ன பின்ன என்னெல்லாமோ யாரும் சொல்லலாம். என்னையை பொறுத்தளவில் நான் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். தப்பாக பண்ணிட்டா யாரும் திட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம்லாம் இருக்கும். நான் இதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்வால்வ் பண்ணது காரணம் எந்த தப்பு பண்ணாலும் அந்த தப்பை பொருட்படுத்தாமல் தட்டி கொடுத்து எங்களுக்கு ஆலோசகராக வழிகாட்டி இருந்தது கண்டிப்பாக அது வசனமாக தான். மற்றவங்களை எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தான், எங்கள் 2 பேருக்கு அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா பொதுவாக நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். ஏதாவது திட்டினாலோ இல்லைன்னா எதனாலும் சிரிச்சா கூட பார்த்துருப்பேன். நகைச்சுவை போல நான் விழுந்து சிரிச்சிருப்பேன் இல்லையா, அதே தான் அழுகைக்கும். ஸோ ஈஸியாக எமோஷனல் ஆயிடுவேன். அதுலேருந்து நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த வேலையை கூட பண்ணாமல் போயிடுவேன். அப்போ தப்பு நடக்கும்போது தட்டி கொடுத்து கொண்டு போகிற ஒரு ஆலோசகராக நான் பார்த்தது வசனமாக தான். அதனால் அவங்களுக்கும் எங்கள் இருவரும் சார்பாக மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். சரி, இந்த பயணத்தில் இந்த இந்த 3 ஆண்டு பார்த்து நம்ம கட்டுறதும் பெற்றதும் நிறைய இருக்குது. கட்டுறதுன்னு பார்த்தா முதல்ல ஒரு பெரிய பொறுப்பை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான நம்மகிட்டே அந்த ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சுய பரிசோதனை. பெற்றது நிறைய இருக்குது. முதல்ல சொல்லணும்னா நீங்கள் எல்லாரும் தான். இந்த நட்பு வட்டாரம், இந்த நட்பு தான் எனக்கு கிடைச்சதை நான் அதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். சரி, இது எல்லாமே நான் என்னோடதாக பேசிட்டேன். இதற்கப்புறம் நான் கார்த்திக் என்ன சொன்னாருங்கிறது நாங்கள் சொல்லிடுறேன். நான் வர முடியல, ஒரு ஊரில் இந்தியாவில் இருக்கிறாரு. அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, முதல்ல நன்றிகள் தெரிவிச்சிட்டாரு. அதற்கப்புறம் அவர் ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு விலங்கு தான் அப்படின்றாரு. தப்பாக நினைக்கிறாங்க. இங்கிலீஷ் சொல்ற பாருங்க, சூப்பராக இருக்கும். மேன் இஸ் எ கைண்ட் ஆஃப் அனிமல். இப்போ நல்லா இருக்குமே. ஓகே, என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளை ஒரு யானைக்கு சமமாக ஒப்பிடுதாரு. யானை என்ன செய்யும் அப்படின்னா, அது ரொம்ப பலம் வாய்ந்த எல்லாரும் தெரியும். காட்டில் அது போய்கிட்டே இருக்குமா. அது நிலப்பரப்பை தாண்டி ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய பயணத்தை முடிக்காம
திரும்ப கடலில் கூட நீந்த கூட தயாராக இருக்குமா. அந்த மாதிரி ஒரு பெரும் பலம் வாய்ந்தது தான் ஒரு பலம் அப்படி சொன்னால் நம்ம யானையாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிலம் மட்டும் இல்லை, அந்த கடல் தாண்டி இங்கே வந்தாலும் கூட தமிழுக்காக நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அதுதான் நம்மளோட பலம். அந்த வகையில் நம்மளோட பலத்தை இன்னும் நிரூபிச்சுட்டே இருப்போம். இந்த தமிழுக்காக அந்த செய்கிற தொண்டை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிட்டா திரும்ப திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இப்போ உங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்கிறது, எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க இல்லையா, நீங்கள் அடுத்தடுத்து இந்த பொறுப்புகளை எடுக்கும்போது நாங்கள் உங்களுக்கு செய்வோம் இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு செய்கிற நன்றியாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. சங்க இலக்கியங்களின் சான்றுகளாய், சமய தமிழ் தந்த அறநெறிகளாய், சேர சோழ பாண்டியர்களின் கொடையாய், கம்பன் கண்ணதாசனின் கவிதைகளாய், பாரதிதாசனின் பாடல்களாய், வள்ளுவன் தந்த குரலாய், வாலி வைரமுத்துவின் வரிகளாய், வானும் மண்ணும் உள்ளவரை வாழும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ். நன்றி.